குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்தில் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது நல்ல விஷயம். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் அவர் 8ஆம் இடத்துல இருந்தார், பலமாக இருக்கிறார், அது நல்ல விஷயம். ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது சூரியன் புதன் இணைவு. இங்கே சூரியன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்குது. ரொம்ப சூப்பரான பிளேஸ்மெண்ட் சூரியனுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது. அங்கே ஆட்சியாகி சூரியன் இருக்கிறதே நல்ல விஷயம்தான். ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த மாத துவக்கத்தில் தான் அவர் நீசமாக இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அவர் நீச்சம் அப்படிங்கிற நிலையிலிருந்து ஆட்சி மூலத்திரிகோண பலத்துக்கு போயிடுவார். என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6-11 அதிபதி. அவர் தான் நோய் எதிர்ப்பு கடனை கொடுக்கணும். அவர் தான் வெற்றியை, லாபத்தை, ஜெயத்தை, சந்தோஷத்தை, மன நிம்மதியை, மன நிறைவை கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் இது நாள் வரைக்கும் நீசமாக இருந்தது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று அமர்றார். ரொம்ப ரொம்ப அற்புதமான பிளேஸ்மெண்ட் சுக்கிரனுக்கு. ஈவன் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருந்தா கூட நல்ல பலனை தருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். ஆனால் துலாத்தில் சுக்கிரன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாரபட்சம் இல்லாமல் நன்மையை செய்வார் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விடயமாக இருக்குது. ஸோ அப்படி சுக்கிரன் பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடத்துலேருந்து தர்மகர்மாதிபதி யோகத்தோடு இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தடையுது. 3 பலத்தையும் ஒரே ராசியில் அடையக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்க புதன் மட்டும்தான். அப்படிப்பட்ட அருமையான சூழலில் புதன் வந்து அமர்றாரு. 26ஆம் தேதி வரைக்கும் அந்த புதனனுடைய பலம் முழுமையாக இருக்குது. 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு புதன் பயிற்சி ஆகுது. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஃபேவரான ஒரு அமைப்பு தான். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது. அதுபோக சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சூரியன் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு காலம். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி. செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 8ஆம் இடத்துல ஆல்ரெடி குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் நீசமாகும். இருந்தாலும் உச்ச குருவோடு இணையும் போது நீச்சமங்க ராஜயோக அமைப்புகள் இருக்குது. 2வது அங்கே குருமங்கள யோகமும் ஏற்படுது. ஸோ இது ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் தனுசு ராசியை பொறுத்த மட்டும். ஸோ இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6-11 அதிபதி 11ஆம் இடத்துல பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பலமானார்னா இந்த மாதம் முழுக்க பலமாக தான் இருக்க போகிறார். சார் 11ஆம் இடம் பலமாயிடுச்சு அப்படின்னா இதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களில் பிளான் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சோ அத்தனையும் இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது, பாசிட்டிவாகவே முடியும். அதாவது எண்ணம், செயல், சிந்தனை, திட்டம் அனைத்துமே இறுதியில் வெற்றியை தரக்கூடிய ஒரு அம்சத்தில் வந்து உட்கார்றாரு சுக்கிரன். நல்ல விஷயம். வாலிய நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகுது. தந்தைக்கு எதிர்பாராத வளர்ச்சிகளும் தொழில் சார்ந்த மாற்றங்களையும் கொடுக்குது. தொழிலில் மிகப்பெரிய நல்ல நிலையை உங்களுடைய தந்தை அடைகிறாரு. மாமியாருக்கு நல்ல வருமானம் உண்டு. மாமியார் சொல்கிற பேச்சு கேட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு. அது மாமியாருக்கு பேச்சு கேட்டு நடந்தாலே உங்களுக்கு லாபம் தான்.
தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அவர் 9 அதிபதி மாமியார் சனத்துக்கு. அப்போ அவங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கும்போது வெற்றியும் லாபத்தையும் ஜெயத்தையும் அது கொடுத்துருது, எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மையை கொடுத்துருது. ஆனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய பார்வைக்கு நம்மளை விட நம்மளுடைய எதிரிகள் பலமாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே வந்து போகும். அப்படிலாம் ஓவராக பயப்பட வேண்டாம், எதிரிகளை ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க, வாஷிங் மிஷின் இல்லைன்னா வாங்குவீங்க, ஏசி மாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இல்லை ஃபால் சீலிங் போடுவீங்க, வீட்டுக்கு மராமரத்து பணி செய்வீங்க, ஒரு பூத்தொட்டியாவது வாங்கிட்டு வந்து வைப்பீங்க, ஒரு மீன் தொட்டி வாங்குவீங்க. உங்களுடைய வீட்டை அலங்காரப்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, என்னென்னவெல்லாம் நினச்சிட்டீங்க அதையெல்லாம் செய்வீங்க. சரி, வீடு அலங்காரப்படுத்தல, வாகனம் இருந்தால் வாகனத்தை அலங்காரப்படுத்துவீங்க. அதே போல் குடும்பத்தோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது கோயில் குளத்துக்கெல்லாம் போக மாட்டீங்க, டூர் போயிட்டு வருவீங்க. நல்ல உயரமான பகுதிகளுக்கோ இல்லை கடலோரங்களுக்கோ போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படியாவது இந்த லைஃபை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே அது இருக்கும் இல்லையா? சகஜமாக எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய விஷயந்தான். அந்த விஷயங்களில் நீங்கள் விருப்பப்பட்ட சில காரியங்களில் பல காரியங்கள் இந்த காலகட்டம் சந்தோஷமாக நிம்மதியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப ப்ளசண்டான ஒரு மூமெண்ட், ப்ளசண்டான காலகட்டம் இது. உங்களுக்கு அற்புதமான நினைவுகளோடு இந்த மாதம் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். அதே போல் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிற 6 கூடையவர். தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க, இல்லை சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகுது. வேலையில் அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் போகணும்னு முயற்சி எடுத்துட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலகட்டம் தாயாரினுடைய உடல்நிலையில் மட்டும் கவனம் வேணும். ஏன்னா எல்லாமே ஃபேவராக இருக்குது அப்படிங்கும் போதும் ஒரு சில விஷயங்கள் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்குனே சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்ததுன்னா ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுத்தான் வேணும். சரிங்களா? 5 விரல் ஒரு போல் இருக்கிறது இல்லை இல்லையா? அப்போது தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும். முக்கியமாக உடல்நல தொந்தரவுகளை தாண்டி தாயார் தேவையில்லாத பயப்படுவாங்க. மன ரீதியான பாதிப்புகள்னால தான் உடல் தொந்தரவுகள் வருது. தாயாருடைய பயத்தை போக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் பேசுனா மட்டும்தான் உங்களுடைய தாயார் தெளிவடைவாங்க. வேறு யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தாயாருக்கு இடமாற்றம், விரும்பத்தகாத இடமாற்றம் நடக்குது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. தனியாக விட வேண்டாம், எங்கே போகிறதுனா இருந்தாலும் தனியாக விட வேண்டாம். வீட்டில் தனியாக விட்டு போட்டு நம்மளாம் டூர் போல அம்மா இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் விட்டுருங்க. அது வேண்டாம். ரைட்? ஓகே. அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி. அவர் பாதகாதிபதிங்க. நல்லது செய்யக்கூடிய கிரகமானு கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 10ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் அடையுது. பாருங்கள், சுயதொழில் செய்யக்கூடிய அத்துணை தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் ஜாக் பாட்டு தான். தொழிலில் எவ்வளவு கடைநிலையில் இருந்தீங்கனாலும் சரி, இந்த மாதம் உங்களை அப்படியே மேலே தூக்கி உட்கார வச்சிடும். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணீங்க, எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து உங்களை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செய்வீங்க. ஸோ ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க. இந்த மாதத்துலேயே நடக்கும். ஒரு 10 நாளில் அந்த மாற்றம் நடக்கும் உங்களுக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தர்கள் நடந்தாலும், ஆயில்யம் கேட்டை ரேவத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக நான் சொன்னக்கூடியது நடக்கும். மாமியாருக்கு இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகள் நீங்கும். மாமியாருக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் ரெடியாகும். சொத்து பத்தெல்லாம் ஜெயிக்கும் மாமியார். அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே போல் நான் சொல்லக்கூடிய தொழில், அதாவது அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறீங்க, டைப் ரைட்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை அந்த பத்திரிக்கை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், நியூஸ் கலெக்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன், இல்லை நான் ஒருத்தருக்கு ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், இல்லை டியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்கேன், ஒரு அகாடமி வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி. அதே போல் சிப் ஃபண்டு நடத்துறது, ஃபினான்ஸு, இது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், சில்லறை வியாபாரம், ஹோல்சேல் வியாபாரம் செய்கிறேன், இந்த மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போது. அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய பிஸ்னஸ் நகரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த சறுக்களும் இல்லாமல் நகரம். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அடுத்து புதன் பயிற்சி ஆகிறமே பார்த்துட்டிங்க 11ஆம் இடமான லாபத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் அதிபதி அங்கே லாபத்தில் நல்லாவே இருக்கிறாரு. அப்படிங்கும்போது எந்த சறுக்களும் இல்லாமல் நகரும். உங்களுடைய ராசிநாதனான குரு
8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாதிப்பே நீங்கள் உணராத மாதிரி இந்த மாதம் அப்படியே உங்களை கடந்து போக வைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருது. உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய தாயாருக்கும் தாய் வழி உறவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் தருவாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தரமாட்டார் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போகணும். உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. தன்னைப்பால தேடி வரும். இன்னும் அதுக்கு ரொம்ப நாளெல்லாம் கிடையாது. இன்னும் 2-2.5 மாதத்தில் நம்மக்கிட்ட வந்து சரண்டர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. தன்னைப்பாட்டாக தேடி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. மற்றபடி தொழில் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ்டாக இருங்க. அதில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி லாபம் செய்யும். மனசுல நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளில் குறைஞ்சது ஒரு 50 ஆசைகள் இருந்தால் ஒரு 5 ஆசையாவது இந்த மாதம் நிறைவேறிடுங்க. எழுதி வச்சுக்கலாம் நீங்கள். ரைட். 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அங்கே திக்பலம் அடையுது. சார், கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், தொழில் சார்ந்த எதிரிகள் அனைத்து நபர்களுமே அலைந்து போவார்கள் சார். எல்லாருமே அலைஞ்சிருவாங்க 17ஆம் தேதிக்கு மேலே. தெய்வ அனுகூலம் அவ்வளோ பரிபூர்ணமாக கிடைக்குது. சிம்பிளாக 17ஆம் தேதிக்கு மேலே குலதெய்வம் கோயில் ரொம்ப பக்கமாக இருக்குது, போயிட்டு வரக்கூடிய தூரம் தான் இருக்குது, ஒரு நாள் பயணம் மட்டும்தான் அப்படின்னா அந்த ஒரு நாள் பார்க்காதீங்க. 17ஆம் தேதிக்கு மேலே குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வருங்க. வாங்க, குலதெய்வத்துக்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வாங்க. தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். இன்னும் 1 வருஷத்துக்கு வீழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை அதை கொடுத்துரும். தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரமும் கூட இந்த மாதம். சரிங்களா. 18ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. 5 கூடையவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவு. நீச்சபங்க ராஜக அமைப்புகளில் அங்கே சூட்சும பலம் அடையுது. மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சாணம். குழந்தைகளுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நேச்சுரலாகவே ட்ரை பண்ணாலும் இந்த காலகட்டம் குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. செலவுகள் குறையும், சேமிப்பு அதிகரிக்கும். ஸோ அதுவுமே நல்ல விஷயம் தானே. செலவு குறைஞ்சா போதும்னா மருத்துவ செலவுகளே இல்லாமல் போயிடும் இந்த மாதம். ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா. நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று 2 நல்லெண்ணெயும் போட்டு வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. 17ஆம் தேதிக்கு மேலே குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.